ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சப்பாத்தி முட்டை கிரேவி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முட்டையை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான முட்டை எடுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. கல் உப்பு போடுங்க. அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே நம்ம பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. இந்த கட் பண்ண வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. இந்த கிரேவி சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா வதக்குங்க வெங்காயத்தை. நெக்ஸ்ட்டு தக்காளி, அதையும் நல்லா கழுவிட்டு வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ முந்திரி ஒரு 12 முந்திரி போட்டிருக்கேங்க. நான் ஒரு 10 முட்டை எடுத்துருக்கனால முந்திரி போடுறேங்க. முந்திரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு போட்டுக்கோங்க. இதை விட கம்மியாக போடுங்க. நல்லா வதக்குங்க. லைட் ப்ரௌனாக வர வரையும் வதக்குங்க வெங்காயம். அது வதக்கி முடித்த உடனே தக்காளியை போடுங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது 1 ஸ்பூன் போடணுங்க. இது தக்காளி போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்குங்க. முட்டையை வச்சு முட்டை குழம்பு இந்த மாதிரி செய்கிறதோட இப்படி ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். சின்ன பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. இதுக்கப்புறம் நம்ம மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அடுப்பு ஸ்லோவில் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கினோடனே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் பச்சை வாசனை நல்லா போகுங்க. சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சப்பாத்திக்கு. எப்போவும் குருமா இது மாதிரி வைக்கிறத விட இந்த மாதிரி முட்டையில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிங்க. நான் சொல்கிறது 10 முட்டை அளவுக்கு போட்டுட்ருக்கேங்க. நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் நிறையா பேர் சொல்கிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நான் போடுற அளவே போட்டு சொதப்புறாங்க. அப்படி சொதப்பாதீங்க. கம்மியாக போடுங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அதில் பாதியாக குறைச்சிக்கோங்க. நல்லா இது ஆற வைங்க. அதை தனியாக ஆற வச்சுட்டு இப்போ முட்டையை உரித்து வச்சுருக்கோம். இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறன்னு இல்லாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தனியாக உரலில் இடித்து வச்சுக்கோங்க. இந்த கொஞ்சம் ஒரு அரைப்பிடி அரைக்கை அதை இடித்து வச்சுக்கோங்க. இப்போ பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்தோடனே அந்த இடித்து வச்சுருக்க தனியாவை போட்டு வதக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் எல்லாம் அந்த மசாலாவை வெங்காயம் தக்காளி அதை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கணுங்க. பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஏற்கனவே நம்ம வதக்கி தான் இருந்துக்கோம். ஆனால் இன்னும் இப்போ அரைச்சி முடித்தோடனே இதையும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இப்போ கொஞ்சம் நல்லா உங்களுக்கு கிரேவியாக ரொம்ப கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி ஆட் பண்ணுங்கள்.
தொக்கா வேணும்னா இப்படியே விட்டுடலாம். இப்போ நான் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஓரளவுக்கு கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். என்னோடய சேனல்லாம் பார்க்குறவங்க கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு கிண்டி விடுங்க. என்னோடய சேனல் பார்க்குறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் இது. இப்போது ஒரு முட்டையை வந்து முழுசாக கொஞ்சம் போடுறேன், கட் பண்ணியும் போடுறேன். அப்போ தான் அந்த நல்லாயிருக்குங்க. இப்படி போட்டு பாருங்க, நல்லாயிருக்கும். முட்டையை போட்டுட்டு ரொம்ப கிண்ட வேண்டாம், ஓரளவுக்கு இது பண்ணிவிட்டு இப்போ கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் கசக்கி போட்டுக்கோங்க. அதை போட்டிங்கன்னா கிரேவி நல்லாயிருக்குங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு இனிமேல் தாளித்து கொட்ட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. இது சிம்பிள் தாங்க. பார்க்கும்போது பெருசாக செய்கிறது ஈஸியாக நீங்கள் செய்யலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டு அதில் தாளித்து கொட்ட வேண்டியதான். தாளித்து கொட்டியாச்சுங்க. அவ்வளோதாங்க. யம்மியான முட்டை கிரேவி ரெடி. இப்போ இதுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசையலாங்க. கொஞ்சம் மாவு நான் 1/2 kg போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்சோன்னா நல்லா சப்பாத்தி சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. பிசைஞ்சு வச்சு மாவு அட்டகாசமான சப்பாத்தி முட்டை கிரேவி ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த சப்பாத்தி பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நல்லா ரொட்டி சூப்பராக வரும். பார்க்கவே அழகாக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஏன்னா இதை நான் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கணும். சூப்பராக இருந்துச்சுங்க. தேங்க்யூ.